டிஇடி தாள் 1 தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான சுறா பதிப்பகத்திலிருந்து புத்தகம் 2025 சென்ற ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள்களை இணைச்சு சரிங்களா, அதே புக்கை இணைச்சு கொஸ்டின் பேப்பர் ஆட் பண்ணி உங்களுக்கு 2026க்கான புத்தகமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான புத்தகம் தான் இந்த புத்தகம் சரிங்களா. ஸோ இந்த புத்தகத்தை பற்றிய விவரங்களை நான் இப்போ சொல்கிறேன். இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கோம் சரிங்களா. நம்ம வந்து வெப்சைட்டில் இந்த புத்தகம் இருக்கக்கூடிய லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போயிட்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். அங்கே ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, ஷிப்பிங் சார்ஜ் டீட்டெயில்ஸு, டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ்னு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். அதே போல் பை நோன்னு கொடுத்தீங்கன்னா எந்த புத்தகம் வேணுமோ அந்த புத்தகம் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு பல புத்தகங்கள் உங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் வெப்சைட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கும், கவனிச்சிங்கன்னா தெரியும். உங்களுக்கு தேவையான எக்ஸாம் புக்ஸும் இருக்கும். அதே போல் நமக்கு ஃப்ரீ டைமில் ரிலாக்ஸ்டாக படிக்கிறதுக்கு, டென்ஷன் இல்லாமல் வாழ்கிறதுக்கான புத்தகங்களாக இருக்கக்கூடிய நாவல்கள், ஆன்மீக நூல்கள், அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஸோ அதுவும் எல்லாமே ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் சிங்கிள் ஆர்டராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஜை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஜை ஒருபடி நல்லா பார்த்துக்கலாம். இந்த இண்டெக்ஸ் பேஜை நீங்கள் கவனிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் உள்ளுக்குள்ளே என்னென்ன பாடத்திட்டங்கள் எத்தனை பக்கங்களுக்கு கவர் ஆகிருக்கு அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் இந்த இண்டெக்ஸ் பேஜ் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ் பாருங்கள், கவனிங்க. என்னென்ன பாடத்திட்டங்கள் எத்தனை பக்கங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திட்டமும் சாம்பிள் பேஜஸை உள்ளுக்குள்ளே இப்போ எடுத்து காமிச்சிட்றேன் சரிங்களா. எஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2012 25 வரைக்கும் நடைபெற்ற வினாத்தாள்கள் விடைகளுடன் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு சில வினாத்தாள்கள் வந்து உங்களுக்கு வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இருக்கும். இன்னொரு சில வினாத்தாள்கள் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கீ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது சரிங்களா. ஸோ கீனு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, இது பாருங்கள், இது ஒரு கொஸ்டின் பேப்பரு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்லாம் கொடுத்துருவாங்க, அதுக்கு பக்கத்துலேயே கீ கொடுத்துருவாங்க. அந்த வினாக்கு என்ன விடை அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ முதல் கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அந்த ஆப்ஷன்னு கொடுத்துருப்பாங்க, அதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் சரிங்களா. அந்த விளக்கம் வந்து ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதுக்கு கீ மட்டும் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அதான் இது பாருங்களேன், உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு இது கீ மட்டும் கொடுத்துருவாங்க, இது கீ சரிங்களா. இதே மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு எப்போவுமே விளக்கத்தோடு தான் இருக்கும். ஸோ இந்த வகையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இந்த புக்கில் கவர் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன பாடத்திட்டம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சைக்காலஜி செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சைக்காலஜி செக்ஷன் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை பாருங்கள். ஸோ இதுதான் சைக்காலஜி செக்ஷனோட இண்டெக்ஸ் சரிங்களா. உள்ளுக்குள்ள இண்டெக்ஸ் பேஸ் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு தலைப்புகளும் எத்தனை பக்கங்கள் கவர் ஆகுது அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் கவனிச்சுக்கலாம். ஸோ இந்த சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தியரி கண்டென்ட் கொடுத்துருவாங்க. சுறாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தை நல்லா ஃபாண்ட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீடபிள் ஃபார்மேட்டில், ரொம்ப சூப்பராக பெருசாக இல்லாமல் ரீடபிளில் நம்ம எக்ஸாமில் ஸ்கூலில் கைடெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதே ஃபாண்ட் சைஸில் நீட்டாக சின்னதாக கொடுத்துருவாங்க. ரீசன் என்னென்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து புத்தகங்களோட பக்கங்கள் கம்மியாகும், விலையும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தை எடுத்து ரெண்டாக காலமாக பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கண்டென்ட் ஒரு சிங்கிள் பேஜில் நிறைய கண்டென்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சுறா ஒரு ஸ்பெஷலாக நம்ம அதை சொல்லலாம். ஸோ ஒரு தலைப்பு முடியும் போதே சரிங்களா, உளவியலில் ஒரு தலைப்பு. ஸோ தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டல் தியரி பார்த்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதற்கான ஒன்வேர்ட் ஆப்ஷன்ஸ் கொள்குறி வினா வகையும் உங்களுக்கு கூடவே கொண்டு வந்துடும். ஸோ சைக்காலஜியை பொறுத்தவரை இந்த பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தலைப்பு, அதை தொடர்ந்து அதற்கான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸு உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் சரிங்களா. இதில் என்னென்ன பகுதிகள் கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம். இலக்கண விளக்கம், பயிற்சி வினாக்கள், செய்யுள் இலக்கியம், உரைநடை இலக்கியம் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும். நான் சில பக்கங்களை உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்குங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸ் பெருசாக இருக்காது. இது வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஒன் வேர்ட் டைப்பில், எம்சிக்யூ டைப்பில் அதிகம் இருக்காது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகிடுது சரிங்களா. இப்போ 2 சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ். அடுத்த 3 பகுதி இங்கிலீஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இருக்கும் இல்லையா, சூழ்நிலை அறிவியல் மற்றும் கணிதவியல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th to 8th வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுக்கிறேன். ஸோ 6th to 8th வரைக்கும் உங்களுக்கு 4 பகுதியும் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கவர் பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்போ ப்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th to 8th கண்டென்ட் சரிங்களா. இது வந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கான புத்தகம் சரிங்களா.
உங்களுக்கு சிலபஸ் வந்து 1 to 8 இருக்கும். 6, 7, 8 தான் இருக்கும். ஸோ 1ஆம் வகுப்பு தமிழ், 1ஆம் வகுப்பு இங்கிலீஷ்லாம் கேட்பீங்க. அது நமக்கு தேவைப்படாதுன்னு சுறா டீம் நினைக்கிறாங்க. சரிங்களா? ஒரு ஆசிரியருக்கு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பில் புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். 6th, 7th, 8th இருந்தாலே போதுமானது தான். சரிங்களா? இது வந்து சப்ளிமெண்ட்ரி செக்ஷன். அதே போல் கிராமர் செக்ஷன் எல்லாமே 6th to 8th வரைக்கும் கவர் ஆகிடும். அதே போல் தான் உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் மேக்ஸு. சரிங்களா? அதுவும் 6th to 8th உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் 6th to 8th முடித்தோடனே அடுத்தது நம்மளுக்கு வந்து சூழ்நிலை அறிவியல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து அறிவியலும் சமூக அறிவியல் 2 கவர் ஆகிருக்கும். அதுவும் 6th to 8th வரைக்கும் சுறா டீம்லேருந்து என்னென்ன தலைப்புகள் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இயற்பியல். சரிங்களா? இயற்பியல் முடிக்கவும் உங்களுக்கு வந்து வேதியியல் ஸ்டார்ட் ஆகும். வேதியியல் இப்படி தான் இருக்கும். எல்லாமே இது சின்ன சின்ன ஃபாண்ட்டு பக்கத்தை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கண்டென்ட் நிறையா வர மாதிரி கொடுத்துருவாங்க. அடுத்தது உயிரியல். ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துல வேதியியல், இயற்பியல் எல்லாத்துலேயுமே சரி, கடைசியில் பயிற்சி வினாக்கள்னு சின்னதாக ஒரு சில வினாக்களும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்க்கலாம் நம்ம எப்படி எத்தனை பக்கங்களுக்கு அது கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், 64ஆம் பக்கம் வரைக்கும் ஒரு 85 கேள்விகள் உயிரியலில் கவர் பண்ணுறாங்க. அடுத்தது வரலாறு ஆரம்பிக்குது. சரிங்களா? வரலாறில் என்னென்ன தலைப்புகள் இருக்குங்கிறது இந்த பக்கத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வரலாறு முடியும் பொழுது உங்களுக்கு குடிமையில் ஸ்டார்ட் ஆகும். குடிமையில்னால் கொஞ்சம் அளவு கம்மியாக தான் இருக்கும். இனி வரக்கூடிய புவியியல் ஆகட்டும். ஸோ புவியியலும் பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 பக்கங்கள். அடுத்தது உங்களுக்கு வந்து பொருளியல், அது ஒரு 32 பக்கங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த புக்கு. இந்த புத்தகத்தை எப்படி ஆர்டர் போடணுங்கிற விவரங்களை நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு பழக்கம் இருக்குது தெரியும்னா நீங்கள் வெப்சைட் லிங்க் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் எப்படி வெப்சைட்டில் போடுறேங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இதுதாங்க நம்ம வெப்சைட்டு. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணோடனே நேராக உங்களுக்கு டிஇடி புக்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ பொதுவாக நம்ம வெப்சைட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் புக்ஸுக்கெல்லாம் நம்ம இங்கே ஒரு செக்ஷன் வச்சுருப்போம். இன்னொரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் கிளிக் பண்ணுற பாருங்க. அது ஜென்ரல் புக் செக்ஷன் போகணும் அப்படின்னா மேலே நான் கிளிக் பண்ண 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி ஜென்ரல் புக்ஸ்னு இருக்கும். அங்கே போனால் உங்களுக்கு பொதுவான நூல்கள் ஜென்ரல் புக்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம். சரிங்களா? நாவல்கள், கவிதைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹோமுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே பூரா எக்ஸாம் புக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம் புக்ஸ் வந்து டிஎன்பிசிக்காக நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டிங்கில் ஆசிரியர்கள் வச்சு புத்தகங்கள் வரிசைப்படுத்தியிருப்போம். அடுத்தது எக்ஸாம்ஸ் வைஸ் புக் யூஜி, டிஆர்பி, டிஆர்பி, எஸ்ஜிடி, டிஇடி எக்ஸாம் புக்ஸ் எல்லாம் அப்படியே வரும். அதுக்கு அடுத்தது பாட வாரியான டிஎன்பிசி பாட வாரியான புத்தகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த தலைப்பு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் வைஸ் புக்ஸ் என்ன கம்பெனி புக்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் டெட் புக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஇடி எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வியூ ஆல்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இன்னொரு பேஜ் செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். அதில் வந்து டெட் புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக லிஸ்ட் ஆயிரும். இல்லாட்டி இப்படி தள்ளிவிட்டு நம்ம பார்க்கணும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும். ஆட் டூ கார்ட் இருக்கும், பை நவுன்னு இருக்கும். ஆட் டூ கார்ட் கொடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் வேணுமோ, அந்த புத்தகங்கள் எல்லாம் கார்ட்ல அந்த பேஸ்கெட்ல போய் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் டிஆர்பி தமிழ்னு ஒண்ணு போடுறேன். டெட் சைல்டு டெவலப்மென்ட் அண்ட் பெடாகோகி அது ஒண்ணு போடுறேன். அறிவியல் டெட் அறிவியல் ஒண்ணு போடுறேன். இந்த மாரி நான் ஆட் கார்ட் குடுக்க ஆட் டூ கார்ட் ஆயிட்டே இருக்கு. முதல்ல 4 புத்தகங்கள்னு காமிச்சிட்டு இருந்தது கார்ட்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 புத்தகங்களா காமிக்குது. ஸோ அங்க போயிட்டு நம்ம ப்ரொசீட் டூ பை குடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர் ரெகுலரான ப்ரொசீஜர். இப்போ வந்து வியூ ஆல் குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், இந்த டெட் புத்தகத்துக்கு மொத்தமா இருக்கக்கூடிய அந்த பேஜ் எல்லா புத்தகங்களும் வந்துரும். சரிங்களா? டெட் புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது வந்துரும். உங்களுக்கு எந்தெந்த புத்தகங்கள் வேணுமோ, அத நீங்க ஆட் டூ கார்ட் குடுத்தோ, பை நவ் குடுத்தோ நீங்க அத வாங்கிக்கலாம். ஸோ பை நவ் குடுத்து நீங்க ஆட் டூ கார்ட் குடுக்கும்போது இந்த மாரி வரும். அங்க போயிட்டு ப்ரொசீட் டூ பைன்னு குடுத்தீங்கன்னா, அடுத்த பக்கத்துக்கு போகும். அங்க போயிட்டு நீங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் ஏற்கனவே கிரியேட் பண்ணீங்கன்னா குடுத்து லாகின் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி புதுசா கிரியேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபோன் நம்பர் மட்டும் 10 நம்பர் கரெக்ட்டா குடுத்துருங்க. அப்பதான் உள்ள கன்டின்யூ பட்டன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏதோ கூப்பன்ஸ் அவைலபிள் கூப்பன்ஸ் நீங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன டிஸ்கவுண்ட் கூப்பன் அவைலபிளா இருக்கோ, அந்த கூப்பன்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் நீங்க நம்ம வெப்சைட்ல ஆர்டர் பண்ணணும். அவசியம் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன புத்தகங்கள வீடு தேடி வரும். நன்றி.